தண்ணி வந்துச்சு சூடு பிடிச்சி தண்ணி வந்துச்சு. கோமாளி முத்துராமி என்னைக்கு இருந்தாலும் சந்தையில் அப்படிதான் தண்ணி எடுத்து சாப்பிடணும். என்ன வாயனா பஸ்ல 8 மணிக்கு வந்துட்டியா? என்ன வாயில கடிச்சிட்டு இருக்கிறா? கத்தி குடிக்கிறான் ஒன்ன புண்டை. கத்தி குடிக்கலையா? அப்புறம் என்ன பண்ண? கடிச்சிட்டு இருந்தியா? என்னது? என்ன? சரி, அதாவது இந்த வாடி மது குடிச்சவன வாடி குண்டி உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. கொண்டு மூடி வாடி வாடி யாரும் தாண்டி தேவடியா அடிக்காத நோவுது. நோவப்படி வாடி அடிச்சவனான்னு சொல்லு நோவுது. அடிச்சாமியா வாடி 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 போடா போடா வர்றேன். ஏன்னா போடாங்க பிரச்சனை மரியாதை என்னடா அவளுக்கு மரியாதை? தேவடியா ஒரு நாள் இந்த சந்தோஷம் வந்து இந்த கை செய்யணும் சொல்லு ஒரு நாளாவது எல்லாத்தையும் நீயே சொல்லி போடுறீங்க. எங்க அப்பா அம்மா நீ அடிச்சது பெருசு இல்ல, எனக்கு அதெல்லாம் கூட கவலை கிடையாது. ஒரு நாயை விட கேவலமா அந்த நாய்க்குடி சட்டியில கஞ்ச ஊத்தி கையில கொடுத்துருந்தா வயிறார குடிச்சிருப்பாங்க. நாய் மாறி எங்க அப்பட மாதிரி கழுத்து மேல கால் வச்சு நாயை போல லக்கடிச்சேன். அதனால உங்க சாமி கொடுக்குற மாதிரி எப்படியா ஒரு அநியாயம். ஏண்டி நீ ஒரு பொம்பளை தானே, உங்க அப்பா அம்மா அப்படி இருந்தா இந்த காய் செய்வாடி. எங்க அப்பா அம்மாளுக்கு என்னத்துக்கு நான் ஆளுக்காரா செய்யறேன்? எங்க அப்பா அம்மா நல்லா வச்சிருப்பேன். அதனால இப்போ நாயை விட கேவலமா எங்க அப்பா அம்மா நக்கடிக்க நீ ஒரு பொட்ட நாயா போடி சாபத்தை கூட்டுக்காரிய என்ன? அதாவது எங்க அப்பா அம்மா நாயை விட கேவலமா செஞ்சு நாய் மாதிரி களத்து மேல கால வச்சு நக்கடிச்சா இவனுக்கு சாபம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இந்த சாபம் விமோசனம் கிடையாது. ஆத்து நிறைய தண்ணி போனாலும் உனக்கு நாய்க்கு செலுப்பு தண்ணி நீ நக்கிதான் குடிக்கணும். இங்க வடக்கு காசிக்கு போ. என்ன நான் பக்கத்துல இருந்தேன். உங்க அப்படி உங்க அம்மாடி இத்தனை வஞ்சங்க தான் செஞ்சானு கண்ணால பார்த்து அந்த கொடுமை பார்த்து வருத்து போயிட்டேன். சரி ஏமா உங்க அப்படி உங்க அம்மா தான் ஆமா அப்படி செய்யுங்க. சட்டி எடுத்து தோத்து ஊத்தி நாய் மாதிரி நக்க வைப்பேன்னு கேட்டேன். ஆமா இது புண்டை வாயா அப்படின்னு சொல்லி விளக்க மொத்தம் என்ன அடிச்சா. சரி இப்ப இந்த குண்டி புண்டை. ஆமா அதனால இப்ப பொட்ட நாயா திட்டிச்சுக்க. ஆமா என் முன்னாடி பொட்ட நாய் என்ன கெட்ட நாயை திட்டிச்சு. என்ன பண்ண ஓட்டி இழுத்து போடுறேன். படிக்க முடியாம நீ ஒரு கடுமை நாயா போடி சாபத்தை தாயா. ஒரு கணக்குச்சி வச்சேன். நாய்க்கு ரெண்டு சேர்த்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு கண்டி மாட்டிக்கிட்டு ஒரு ஏக்கரா குச்சி ஒண்ணுமில்லா பண்ணி போடுச்சு. இந்த நாய்ங்க விடலாமா? விடக்கூடாது. இப்ப பாரு என்ன பண்ணுது. எங்க அப்பா அம்மா அடிச்சா எத்தனையோ சித்திரவதை செய்தா, அது கூட எங்களுக்கு பாவம் கிடையாது. எங்க குலத்துக்கு ஆகாத்து என்ன, அதாவது மாமத்தம் கறி ஆகாது.
எங்க வீட்டுல கூடை பிடிச்சி எனக்கு கறி கொடுத்தா இந்த மாமத்துடைய நாங்க பாவத்தை தொலைக்கும்னா நாங்க காசிக்கு தான் போகணும். அதனால இவ்வளவு நாயா சமைச்சிட்டேன். எங்க அப்பா அம்மா நடக்கி அடிச்சு காசி கூட்டி போக முடியுமா? முடியாது. அதனால அன்னக்காவடி உரி கட்டி எங்க அப்பட ஒரு பக்கம் உரியல, எங்க அம்மா ஒரு பக்கம் உரியல, உரி கட்டி இதோ காசிக்கு தூக்கிட்டு பாரு. இதோ காவடி கட்டி நான் கழுத்து மேல உரியில வச்சு தூக்கிட்டு போறேன். அப்பா மகனே, அம்மா நல்ல தண்ணி தாவும் நாளைக்கு போய்கிறது. பசியா இருக்கிறது. அதனால ஏதோ பசிக்கு ஏதாவது ஆகாரம் கொடுறா. அப்பா இந்த ஆட்டு பசிக்குது. அண்ணன் கண்டு 6 வாசி, சோறு கண்டு 10 வாசி, நாயை விட கேளுமா நாய் குடி சட்டியில 6 கூட காசி எங்களை ஊத்தி கொடுமை செய்தா குடிக்க விடுறா. பசிக்குதுக்கு நீங்க காடு போல் தெரிகிறது. பச்சை தண்ணி தாபம் பல்லுணர்ந்து போய்கிறது. நல்ல தண்ணி தாபம் நான் உணர்ந்து போய்கிறது. தண்ணி குடுத்தால் ஆச்சு, இல்லை என்றால் மடிந்து விடுவண்டா மகனே. தண்ணி காடுறது ஒண்ணு கூட கொடுதா தண்ணி இல்லாமல் எங்க தொண்டையெல்லாம் வருது. தெரியவனு போட முடியும். அதாவது இந்த அகண்ட காடு இந்த அகண்ட காட்டுல தண்ணி கேக்குது, தண்ணி கேக்குது. என்ன செய்து கொள்ற அப்பா? நான் இது வரைக்கும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். இந்த வனத்துக்கு வந்தல தண்ணீர் கூட தெரியாதுப்பா. மயிலும் குயிலும் கூவுற இடத்துல ஜலம் இருக்கும்பா. அப்படியா? ஆமா. குளிர்ந்த தண்ணி ஓடுற இடத்துல குயிலும் மயிலும் கூவும். அதோ ரொம்ப தொலைவில் குயிலும் மயிலும் கூவுது. உங்களை அங்க ஏன் தோல் மேல தூக்கிட்டு போகணும்? அதனால இது ஒரு தெரிய ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்து ஒரு மொட்டை கிழக்குது. தரையில வச்சு கூட போவேன். கண்டு தெரியாத நரிநாயி உங்களை அப்படி கடிச்சு சாப்பிடுறோம். இந்த ஆலமரத்து கிளையில இந்த உரிய மாடு தொங்கிட்டு போயிட்டு வரேன். நான் நீண்ட தூரத்தில் இது மயிலும் போகுது. அங்க தண்ணிக்கு போய் தண்ணி கொண்டாந்து தாகத்திற்கு நான் போறேம்மா. என்னடா கண்டு ஒரே ஒத்த வார்த்தையா சொல்றேன், போறமான்னு போயிட்டு வரமான்னு சொல்லுப்பா. அம்மா ஏதோ என்னுடைய வார்த்தை தவறி இதோ தாயிடம் சொல்லிட்டேன். ஒரு காலம் என் வாழ்க்கை தவறி உங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களை கூட செத்து போயிடலாமா? அப்படி சொல்லாதடா நான் பெற்ற மகனே. இத பாருப்பா, இதுக்கு மேல ஒண்ணு விட்டா எங்களுக்கு யாருப்பா ஆதரவு? ஏதோ தெரியல, என்னுடைய வார்த்தை ஒரு வார்த்தை தவறி வருது. என் விதி முடிஞ்சிருமோன்னு தெரியலம்மா. சொல்றேம்மா. வேண்டாம் மகனே, சொல்லாத மகனே. அப்படியா? சரி ஆகட்டும், போயிட்டு வாப்பா. சரிப்பா போறேன்பா. அப்படி சொல்லாத. அதாவது எங்க அந்தி காலத்துக்காக நாயனுடைய வரத்துல பெற்றா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. போயிட்டு வா. போயிட்டு வர சொல்லிட்டா? என்னமோ என் வார்த்தை இன்னைக்கு போறேன்னு தான் சொல்றேன் ஒழிய போயிட்டு வர்றேன் வாயில வரல. சரி போறேன்பா. இதுதான் குளிர்ந்த தண்ணி ஓடக்கூடிய இடம். அதாவது குயில மயிலும் அழகா கூவியது அல்லவா? இதுதான் யானை தண்ணி குடிக்கும் மடுவு. இத பார்த்தா யானை எல்லாம் செத்து கிடக்குது. யானையின் எலும்பு கிடக்குது. ஏதோ யானை வயசாகி செத்து இருக்குமா? சரி இருந்தாலும் கட்டும். நம்ம இந்த மாமிசெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த மடுவுல உள்ள இறங்கி அந்த தண்ணி மண்டு அப்ப தாகத்தில் இருக்கணும். இந்த மடுவுக்குள்ள இறங்கி அதாவது 999 ஆணைகளை கொண்டு விட்டோம். இந்த ஒரு ஆணைக்காக நாம ஒளி கூடு கட்டி கொண்டிருக்கோம். இப்ப ஏதோ ஒரு ஆணை வந்து தண்ணி குடிக்கும் போது தெரியுது. அதனால இந்த ஏதோ குபு குபு என்று சத்தம் வருகிறது. யானை தண்ணி குடிக்கும் போது தெரியுது. இந்த ஒரு ஆணையை கொன்றால் பிரம்மா சொன்னது போல நம்முடைய எண்ணம் ஈடேறும். ஐயரோட சொம்பு, அதாவது சொம்பு பெருசா இருக்கும், அந்த வாய் சின்னதா இருக்கும். அதாவது சொரகுடுல தண்ணி மண்டா எப்படி குபகுபு சத்தமே அது போல இந்த கெட்டு சொம்பல இந்த மடுவரை தண்ணி மூடும் போது யானை தும்புத்தாங்க தண்ணி அறிந்தா எப்படி குபகுபு சத்தமே அது போல தண்ணி மூடும் போது இதோ குபு 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 குபு. ஐயோ 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 யானை என்று சொல்லி பானம் போட்டோமே.
பொழுது ஐயோ என்று ஒரு மனித குரல் கேட்குது. என்னவென்று தெரியல. கண்டிப்பா. சென்று பார்ப்போம். போடு போடு. ஐயோ 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 அம்மா